ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப்ஸ்டைல். இந்த குட்டி பைய பாருங்கள், மேலே வந்து இருந்துக்கிட்டு என்கிட்ட சேட்டை பண்ணவும் குட்டி பையனுக்கு பிச்சி வேணுமா எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே. குட்டி பையா சாப்பிடு ஒன்று வாங்க வேண்டியது, உட்காந்து சாப்பிடணும், திருப்பி ஊற்றிக்கிட்டு வரணும். பேர் என்னல? மயில் நான் வச்சுட்டேன் பேர். அதுக்கு எப்படி காலில் பிடிச்சிட்டு சாப்பிடுது பாரு. சாப்பிடு சாப்பிடு தங்கம். பாவமாக வந்து உட்காந்துருந்தோம், ஒன்றும் கேட்கல. நமக்கு பாவமாகிட்டு என்னெல்லாம் வேணும்னு சொன்ன உடனே சோறு வேணும், பிச்சி வேணும். இந்த நாய் தெரு நாய் தான். எதுக்குள்ள நாயை பறக்க? மெதுவாக சாப்பிடு மெதுவாக சாப்பிடு. சாய வேணுமா? சாப்பிடு. அண்டி அடிக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் என் தங்க பிள்ளைங்க தேடி ஓடி வந்துடும். இந்தால சாப்பிடலடி வைரம். மம்மி எங்களை ஏல போயிட்டோமா வைரம். போதும், இது ஃபினிஷ்ட் ஆகிட்டு அப்புறமா நான் சோறு தரேன், மீன் சோறு தரேன். எங்கள் தம்பி பிறப்பிட்டாச்சு ஆஃபீஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை ரசிக்கலாம் வாங்க. மஞ்சள்னு பூ பாருங்கள், மங்களகரமாக. மருதாணி செடி எவ்வளோ பெருசாக இருக்குது. மருதாணி செடின்னு சொல்ல முடியாது, மருதாணி மரம். பூ பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஒரு காற்று ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக காற்று. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இது வயல்வெளியாக இருந்தது. இப்போ நிறைய பங்களோஸ் வீடு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பல்லாரி 2.5 கிலோ 100 ரூபாவா, இஞ்சி 1/4 கிலோ 20 ரூபாவா. உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க. சாப்பிட்டு போய் என்கிட்ட வந்துட்டா பாருங்க. தக்காளி 4 கிலோ 100 ரூபாவா. இது எங்கள் தம்பி வீடு, பக்கத்து வீடு. அழகாக ஒரு துளசி மரம் வச்சுருக்காங்க, செம்பருத்தி மண்பிளான் வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு 2.5 கிலோ 100 ரூபாய். சாப்பிட்டுட்டு போடி உங்கள் வீட்டுக்கு போடி. டெரஸ்லேயே போய் பார்க்கலாம், வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயற்கை யாருக்கும் பிடிக்கான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ மழை பகுதி, எவ்வளோ சூப்பராக இருக்கு. நிறைய வீடு போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாட்லாம் போடலை பாருங்கள். இந்த டோட்டல் பில்டிங்கில் 8 வீடுக்கு ஒரு சின்டாக்ஸ். அவங்கவுங்களும் தண்ணி முடிஞ்சிட்டா பட்டனை போட்டு ஆன் பண்ணிக்கணும். சூப்பராக காற்றோட்டமாக மேலே வந்துட்டு நாங்கள் பார்த்திங்களா, அப்படி ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, ரொம்ப பெரிய குளம். அது மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா. அங்கே இருந்தால் நாங்கள் இப்போ வந்தோம், தெரியுதுங்களா. எவ்வளோ காற்று, எவ்வளோ இயற்கை, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம டென்ஷனாகவும் மன வருத்தமும் வேதனையாக இருந்து இங்கே வந்து உட்காந்துட்டோமோ, நம்ம டென்ஷன், மன வருத்தம், வேதனை எல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். அப்புறம் நெல் போட்டிருக்காங்க, எல்லாமே விளைஞ்சிட்டு, அதனால எல்லாமே சாஞ்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குட்டி பையில பார்த்துருப்பீங்க, இப்போ வயல் தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.